ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி மாசி மகத்துக்கு தான் கிளம்பி போகிறோம். நானும் பாப்பாவும் தான். பெரிய பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. சின்ன பாப்பா பேக் எடுத்துக்கிட்டு போகலாமான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ரெடி ஆகிட்டோம். இப்போ அவங்களே பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. பாப்பா முன்னாடி போயிட்டு இருந்தாங்க நடந்து. நாங்கள் பின்னாடி வந்துட்டு இருந்தோம். அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. இதான் ஃபஸ்ட் டைம் அவங்க மாசி மகத்துக்கு போகிறது. அங்கே போகிற வழியில் ஃபுல்லாக அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லோரும் நிறைய இடத்துல கொடுத்துட்டு இருந்தாங்க அன்னதானம்லாம். அப்புறம் அங்கே ராட்டினம் எல்லாமே இருந்துச்சு. இந்த குட்டீஸ்க்கு விளையாடுறதுக்கு எல்லாமே நல்லா பெரிய ராட்டினம். அதை பார்த்தோன்னே அவங்க கூப்பிட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க, அங்கே பாருங்கள் அப்படின்னு. அப்போ தான் அது சுத்தம் ஜாலியாக அதை பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய விளையாடுறதுக்கெலாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு நானும் போட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு போனோடனே திரௌபதி அம்மன் சாமி இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு தீவனூர் விநாயகர் இருந்தாங்க. விநாயகர் சாமி இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே பீச்சுக்குள்ளேருந்து நிறைய கூட்டம், செம்ம கூட்டம். அங்கேயும் நிறைய பேர் அப்படியே தண்ணியில் விளையாடிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடிலாம் போன வருஷம்லாம் விளையாடவே விடலை தண்ணியில். ஆனால் இந்த வருஷம் நிறைய பேர் தண்ணியில் போய் விளையாடிட்டு இருந்தாங்க. லைனாக எல்லா சாமியுமே பார்த்துக்கிட்டு போனோம். போக தான் இன்னும் நிறைய கூட்டம் வந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் உள்ளெல்லாம் ஒரு 2 சாமிக்கிட்ட தான் நாங்கள் கிட்ட போய் சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே அப்படியே பார்த்துக்கிட்டே தான் போனோம். பாப்பா வேறு நானே நடந்தே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. கூட்டத்தில் நடந்தால் அவங்க அவ்வளோதான். கூட்டம் இல்லாத இடத்துல மட்டும் கொஞ்சம் நடக்க வச்சு கூப்பிட்டு போனோம். மீதி எல்லாம் கூட்டமாக இருக்கிற இடத்துல எல்லாமே நாங்கள் தூக்கிட்டு தான் போனோம். அது குழந்தை விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பொம்மை, குட்டி பாப்பா பொம்மை மாதிரி ஒரு போட்டு போயிட்டு இருந்துச்சு. அதை பாப்பா கூப்பிட்டு காமிச்சாங்க. மேல்மலையனூர் அங்காளம்மன் சாமி நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணி எல்லாமே பூவால் நல்லா அலங்காரம் பண்ணி எல்லா சாமியுமே பார்க்க ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அடுத்தது இந்த சாமி பொறையாத்தம்மன் சாமி. அப்படியே லைனாக எல்லா சாமியும் பார்த்துக்கிட்டு போனோம். அதுக்குள்ளே அங்கே சில சாமி கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே பாப்பா ஜூஸ் கேட்டாங்க. ஸ்நாக்ஸு ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் போயிருந்தேன். அதனால் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்கார வச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட வச்சு ஜூஸ் கொடுத்து அது விளையாடிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் மண்ணில் அப்படியே ஜாலியாக விளையாட்டு. பீச்சுக்கு போய் மண்ணில் விளையாடாமல் வருவாங்களா? கண்டிப்பாக வரமாட்டாங்க. அதனால் சரி விளையாடட்டும்னு நானும் விட்டுட்டேன். அப்படியே கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 சாமி தான் இருந்துச்சு. அங்கே இன்னொரு அங்காளம்மன் சாமி இருந்துச்சு. இதுவும் நல்லா பார்க்க நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்படி லாஸ்ட்டாக உப்புவேலூர் கருப்பு சாமி அதுதான் லாஸ்ட்டாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் அங்கே நிறைய கடைங்கள்லாம் இருந்துச்சு. அங்கே போயிட்டு பாப்பா பொரி கேட்டாங்க. அதை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் அவங்க ஒரு ஜீரக மிட்டாய் கேட்டாங்க. அதையும் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வரும்போதே பாப்பா தூங்கிட்டாங்க. வீட்டுக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் எடுத்து பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா பார்த்துட்டு இருந்தாங்க. பொரி எடுத்து வச்சுட்டு அப்புறம் அவங்களுக்கு ஒரு சின்ன பொம்மை ஒன்று வாங்கியிருந்தோம். சின்னதாக ஒரு பால் மாதிரி, ஜம்பிங் பால் மாதிரி. அதையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு ஹேண்ட்பேக், ஸ்லிங் பேக் மாதிரி ஒன்று சின்னதாக பர்ஸும் ஃபோனும் வைக்கிற மாதிரி ஒன்று வாங்கியிருந்தோம். அதை எடுத்து பார்த்துக்கிட்டு அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த பால்லாம் வச்சு விளையாடணும், எப்படி விளையாடணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த எல்லோ கலர் அந்த ரெண்டு கலராக வாங்கிட்டு வந்தோம். அவங்க அக்காவுக்கு ஒன்று, பாப்பாவுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தோம். அது எல்லோ பெரிய பாப்பாவுக்கும், ஆரஞ்சு இவருக்கும் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. வாங்கிட்டு வந்த ஹேண்ட்பேக்கை என்னை போட்டு பார்க்க சொல்லிட்டு இருந்தாங்க பாப்பா. அப்புறம் அவங்களுக்கும் போட்டு விட சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் போட்டு விட்டேன். ஊருக்கு போகும்போது நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு ஊருக்கு போய் அவங்க சித்தி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட காமிக்கணும் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த டே எங்களுக்கு இப்படி தான் ஹாப்பியாக போச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வாங்கிட்டு வந்த பாலை அவர் கையில் வச்சு விளையாடணும் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவருக்கு கையில் வச்சு நான் அவர் கையிலேருந்தே ஜம்ப் பண்ணுற மாதிரி வச்சு விட்டேன். அதை பார்த்தோன்னே அவருக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் இன்னொரு டைம், செகண்ட் டைமும் வேணும் அப்படி சொல்லிட்டு கேட்டாங்க. அதனால் அவருக்கு மறுபடியும் வச்சு விட்டு சொல்லி வச்சிட்டோம். அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே பெரிய பாப்பா வர டைம் ஆயிடுச்சு. அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே பெரிய பாப்பா வந்துட்டாங்க. அவங்க வந்தவொடனே இது ஏது அம்மா வாங்கிட்டு வந்தாங்க, யார் வாங்கிட்டு வந்தாங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.